வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸும் இணைச்சாதான் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைக்கிறதுக்கு தொடர்ந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டு வராரு. முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா எடுத்துரைத்தாலுமே கேட்கறதில்ல. அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்கிறக்காண்டி இப்போ ஓபிஎஸ் வெளிப்படையாக சொல்லிட்டார், பிஜேபி கூட்டணி நான் வெளியே வந்துட்டேன்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். நான் பிஜேபி திருப்பி கூட்டணி வைக்கணும்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், அதுக்கப்புறம் தான் பிஜேபி கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயமே பேசுவேன்ற மாதிரி. ஸோ சூரியமூர்த்தி வழக்கும் பார்த்தீங்கன்னா திறமையாக வாதாடி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு. ஸோ இதில் வந்து என்ன கவனிக்க முடியுதுன்னா, இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை இலையை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடக்கிட்டாங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து ஓபிஎஸ்ஸை இணைக்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து இணைந்த அப்புறம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி மலருன்றது தான் அவங்க எண்ணமாக இருக்குது. ஸோ இதே நம்ம பயணம் பண்ணோம்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா அடுத்த எதிர்கட்சியாவோ ஒரு ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான ஒரு திட்டம் இதில் வச்சுருக்காங்கல்ல. இந்த வருஷத்துல நம்ம வந்து எதிர்கட்சியாக வந்துடலாம், ஆளுங்கட்சியாக வந்துடலாம்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி ஈடுபட போகிறாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இரட்டை இலை முடக்கினா கண்டிப்பாக எல்லாருமே ப்ரெஷர் போடுவாங்க. இரட்டை இலைனால தான் எடப்பாடி பழனிசாமி பக்கமும் எல்லாருமே இருக்காங்க. எடப்பாடியே இரட்டை இலை நம்பி தான். ஏன்னா அதுக்குன்ற ஒரு நிறைய வாடிக்கையாளர் மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்கள விசுவாசிகள் இருப்பாங்கள்ல, கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலை தான் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று உதயசூரியன், இன்னொன்று இரட்டை இலை. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட இந்த இரட்டை இலையில் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்ஸை எப்படி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ தனித்து விடப்பட்டாரோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியவே தனித்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. அதனால தான் இரட்டை இலை இல்லாத பட்சத்தில் ஒரு முடக்கிற பட்சத்தில் ஓபிஎஸ்ஸை இணைக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமிட்ட அழுத்தம் முன்னாள் அமைச்சர் கொடுப்பாங்க. எடப்பாடி ஒத்து இல்லைன்னா ஓபிஎஸ்ட்டை இரட்டை இலையை கொடுத்து எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வலிக்கு வந்துடுவான்னு சொல்கிறது தான் வந்து டெல்லியோட எண்ணமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே டெல்லி பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் சம்மந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு செக் வச்சுருக்காங்க. அதுவுமே ஒரு சிக்கலை தான் போயிட்டு ஒரு சூழ்நிலை இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தும். அதனால் டெல்லியில் இருக்க ஒரு முக்கியமான நபர் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.